Hi friends, welcome to Thaiyal channel. Today வந்து நம்ம ஸ்லீவ்ல எப்படி ஸ்லிட் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் துணியை இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்லீவ் துணியில நம்ம நார்மலா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்லீவ் அளவை விடவும் ஸ்லீவ் உயரத்துல மட்டும் நம்ம ஸ்லிட் வைக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து 2 இன்ச் நீளத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லீவ்க்கு அடிப்பக்கத்தை நம்ம மடிச்சு வச்சு தைக்கணும். இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம தச்சு முடிச்சாச்சு. இது வந்து துணிக்கு முன்பக்கம். இந்த ஸ்லீவ்க்கு அடிப்பக்கத்தில் 2 இன்ச் குறித்து இந்த துணியை வந்து மடிக்கணும். நம்ம வந்து நார்மலாக ஒரு கை வெட்டுவோம், அதில் ஸ்லிட்டு வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா நீளம் விட்டு நம்ம கட் பண்ணி எடுப்போம். நான் வந்து 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். அந்த 2 இன்ச்சு தான் இது. ஸ்லீவ்க்கு முன்பக்க துணியில் தான் இந்த 2 இன்ச்சு துணி மடிக்கணும். இப்போ வந்து மடிச்சாச்சு. இந்த துணிக்கு சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி மேலே வந்து நம்ம ஏற்கனவே மடிச்சு தைச்சது தெரியும், அதுக்கு கீழே வரைக்கும் நம்ம வந்து லைன் போடணும். இதை வந்து இனி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை தைக்க போகிறோம். தைக்கும் போது முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடிப்பக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், மேல் பக்கம் வரும்போது ரொம்ப ஒல்லியாக வரணும். அது மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் 2 பக்கமும். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து முக்கோணமாக இருக்கக்கூடிய பக்கத்தில் மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும். சைடில் சும்மா கட் பண்ணி விடலாம். நம்ம நிமிக்கும் போது சைடில் கட் பண்ணாட்டாலும் கரெக்டாக தான் வரும், ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நேர் லைன் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பின்பக்கம் திருப்பும் போது கரெக்டான ஷேப்பில் வரும். இனி இதை வந்து நம்ம நிமிக்கலாம். இனி வந்து ஸ்லீவ்க்கு அடிப்பக்கத்தில் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். துணி வந்து அங்கே எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவ்க்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய துணி வந்து முன்பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லவே இல்லை. நம்ம வந்து மொத்தமாக ஸ்லீவை வந்து ஒரு துணியில் வந்து அட்டாச் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து பின்பக்கம் இருக்கக்கூடிய துணி வந்து முன்பக்கம் வராது. நமக்கு வந்து எவ்வளோ நீளத்துக்கு ஸ்லிட் வேணுமோ நம்ம அவ்வளோ நீளத்துக்கு நம்ம வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.